டிஜிபி அலுவலகத்துக்கு போறப்போ அவருடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் யாருமே வரல. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. அப்போ இந்த மற்ற இடத்துக்குலாம் போறப்போ கூட்டம் வருது, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி போலீஸ்கிட்ட கேக்குறாங்க. நிறைய அசம்பாவித சம்பவங்கள்லாம் நடக்குது. ஆனா நேத்து ஒண்ணுமே இல்லையே, யாருமே வரலையே. ரொம்ப சரியான அப்சர்வேஷன். இதை நானுமே நோட்டீஸ் பண்ணேன். அங்க அந்த அந்த டயத்துல இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நம்முடைய மக்கள் ஆய்வகத்துல இருந்தும் ஒரு நண்பர் போயிருந்தார் அங்க சென்னையில இருந்து இதை பாக்குறதுக்கு. எப்படிரா இந்த விஜய் இருக்கிற இடத்துல கூட்டம் இல்லாம, நெரிசல் இல்லாம, ஒரு விதி மீறல் இல்லாம, விசில் சத்தம் இல்லாம கேஜிஎஸ் கல்யாணத்துக்கு போனாங்க. அது அது எப்ஸ்டைன் உலகம், அது அந்த யூனிவர்ஸே வேற. ஆனா இங்க ஒரு டிஜிபி ஆபீஸுக்கு போறாரு, சாதாரண மக்கள் நடமாட்டம் உள்ள இடம். இங்கேயும் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விங்க. இட்ஸ் a miracle அப்படிதான் சொல்லணும். ஏன்னா விஜய்னு சொல்லும் போது என்ன பில்டப் கொடுத்து வச்சிருக்கிறாங்க, என்ன நேரட்டிவ். அவர் போற இடம் பூராமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அவருடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்குது, அச்சுறுத்தல் இருக்குது. அதனால நீங்க போலீஸ் பந்தோபஸ்த கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கறது மாதிரி இல்லை, இது 10 மடங்கு அதிகமாக கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு டிமாண்ட்ஸ் வைக்கக்கூடிய அந்த தாவிகா கட்சியிலிருந்து இப்ப பார்த்தோம்னா அவர் பாட்டுல கூலா நடந்துதான் போறாரு. கூட செங்கோட்டையன் கூட போறாப்ல. போயிட்டு மனுவை கொடுத்துட்டு, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு, மனு இல்ல கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வர்றாங்க. எதுவுமே நடக்கல. அதாவது என்ன பாயிண்ட் அப்படின்னா, விஜய் நினைச்சா, இந்த தாவேகா கட்சியினர் நினைச்சா, இந்த அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் எங்க வரணும் எங்க வர வேண்டாம் அப்படின்றத தீர்மானிக்க முடியும். அதை நான் இப்ப வேற மாதிரி சொல்றேன். தாவேகால இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் உண்மையிலே ரொம்ப நல்ல பசங்க, புத்திசாலி பசங்க, ரொம்ப ஒழுக்கம் உள்ளவங்க. நான் இதை நான் இது சர்க்காஸ்டிக்கா எல்லாம் சொல்லல, உணர்ந்துதான் சொல்றேன். ரொம்ப நல்ல பசங்க. சில சமயங்கள்ல அந்த சின்ன வயசு பாத்தீங்களா, அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன நடந்துக்குவாங்க. ஆனா ரொம்ப நல்ல பசங்க. என்ன மிஸ்ஸிங் தெரியுமா? அவங்கள கைட் பண்றதுதான் மிஸ்ஸிங், அவங்கள நெறிப்படுத்துறது மிஸ்ஸிங். இதை நான் வேற 2-3 கான்டெக்ட்ல இந்த பாயிண்ட் நான் சொல்லி இருக்கிறேன். இந்த பசங்க சூப்பரான பயல்கள், அவ்வளவு எனர்ஜி இருக்குது அவங்களுக்கு. உள்ளார்ந்த விதத்துல ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையை விஜய் ஏதோ ஒரு விதத்துல நிறைவு செய்யறாரு. அந்த விஜயினுடைய பிம்பம், அந்த திரை இமேஜ் நிறைவு செய்யுது. இப்போ இதுக்காக இவங்க வர்றாங்க அப்படின்னா, நீங்க வர சொல்றா அவங்க வர்றாங்க, நீங்க அவங்களுடைய நடத்தைய ஆமோதிக்கிறது மாதிரி இருந்தீங்க, அப்ரூவ் பண்றது மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க அதை எக்ஸஸா பண்றாங்க. இப்போ விஜய் கார்ல போய்கிட்டு இருக்கிறாருப்பா, ஹைவேல போறாரு. அவரு கண்டுக்காம போயிருந்தாருன்னா போயிட முடியும். ஆனா அவரு இந்த சாலையில 2 பக்கமும் பசங்க வர்றாங்க இல்லையா, பைக்ல 3 பேரு 4 பேர் ஏறிட்டு குதிரை சவாரி செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இல்லையா, அப்படி வர்றவங்கள எந்த இடத்துலயுமே அவர் நிறுத்தி அவங்கள எப்பா இது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லவே இல்லை. நான் அப்படி சொன்னதை நான் எங்கேயுமே பார்க்கல, இது வரைக்கும் எந்த சூழ்நிலையுமே பார்க்கல. நின்று கை காட்டிட்டு போறாரு. அங்க சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஓடுற கார்ல பக்கத்துல நின்று அவருக்கு பிளைங் கிஸ் கொடுக்குறாங்க, கையை காட்டுறாங்க, கிஃப்ட் கொடுக்க வரோம். அது எல்லாத்தையுமே அவர் அப்ரூவ் பண்றது மாதிரியே தான் அவருடைய பிஹேவியர் இருந்திருக்கு. ஆமா, அவருக்கு அது அப்படியே ஒரு இவ்வளவு பேர் நமக்காக இருக்கிறாங்க அப்படின்றத ரசிக்கிறது ஓகே தான், அது மனித இயல்பு தான். ஏன்னா விஜயும் ஆஃப்டர் ஆல் இஸ் a ஹியூமன் பீயிங். ஏன்னா அவருக்குமே இந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் ரசிக்கிறதுல எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா என்ன அப்படின்னா, தொடர்ந்து இந்த பிஹேவியரை அப்ரூவ் பண்றதா அவங்க நினைச்சிட்டு இந்த பசங்க அதை அதிகமா செய்யறாங்க, எக்ஸஸா பண்றாங்க. இந்த எக்ஸஸ் இருக்குது பாத்தீங்களா, அதுதான் விபத்துகளுக்கும் மற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கும் பப்ளிக் நியூசன்ஸ் ஆகவும் மாறுது. அந்த டிஜிட்டல் மீடியா மூலமாக அவங்களுக்குள்ள இந்த தகவல் பகிர்வு இருக்கிறதுனாலதான் அப்படியே மொக்கிறாங்க. இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இங்க போனது டிஜிபி ஆபீஸுக்கு போனது, அதான் டிஜிபி ஆபீஸுக்கு அங்க போனது, அங்க இவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தி வாங்க அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுத்திருந்தா ரோடு பிளாக்கேட் ஆயிருக்கும் கண்டிப்பா. இப்ப அதை அவங்க செய்யல, வர சொல்லல, அதனால அவங்க வரல. அப்போ ரிட்ரோஸ்பெக்டிவா நீங்க பாருங்க, இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே இவங்க சொல்லாம அவங்க வரல, இவங்க சொல்லிதான் வந்திருக்கிறாங்க.
அப்படி சொல்லி வர சொன்னதுனால என்ன ஆகுதுன்னா, எப்பா நீங்க இந்த இடத்துக்கு மட்டும் வாங்க அப்படின்னா, அந்த இடத்துல போய் அசெம்பிள் ஆயிருப்பாங்க. அப்படி இல்லாம நீங்க ரோடு பூராமே வரிசையா நில்லுங்க, நம்ம ரோட் ஷோ பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்றது மாதிரியான செய்யும் அந்த மெசேஜ் போகும்போது நீங்க அபிஷியலா சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. இன்ஃபார்மல் சேனல்ஸ் வழியாக, இந்த டிஜிட்டல் மீடியா வழியாக உங்களுடைய தொண்டர்கள் அவங்களுக்குள்ளேயே செய்திகளை பரிமாறிக்கிறாங்க இல்லையா? அப்படி பரிமாறிக்கிட்டு வழி நெடுக்க அவங்கள நிறுத்தி வைக்கிறது, அதற்கு நீங்க இசைவு தந்ததுனால, அப்படிப்பட்ட ஒரு செய்தியை தந்ததுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நடந்தது. அதனால பசங்களை குறை சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன்னா அந்த பசங்க உளவியல் ரீதியாக அவங்களுக்கு தேவை இருக்கு. இதை பற்றி தனியா விரிவா நம்ம காணொளிகள் போட வேண்டியது இருக்கு. அதாவது இந்த ஃபேண்டம், ஃபேன் சைக்காலஜி, இந்த பெண்களை பற்றியே இப்ப நம்ம பேசணும் இல்லையா? இவங்க ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்றத பற்றி இத லேசா டச் பண்ணி ஏற்கனவே இன்னொரு வீடியோல நம்ம பேசி இருக்கிறோம். இந்த டிஜிபி ஆபீஸ்ல அவரு தன்னந்தனியனாய் போனது ஒரு விதத்துல, அதாவது வழக்கமான விஜய் இல்லாம இவர் ஒரு தனி ஆளா விஜயா போயிட்டு வந்தது. அதற்கு பின்னால இந்த மாதிரி இருக்குதுன்ற விஜய் நினைச்சா செய்ய முடியும். ஏன்னா ரசிகர்கள் அவர் சொன்னதை கேட்பாங்க. எப்ப கேட்க மாட்டாங்க அப்படின்னா, நீ கேட்க வேண்டாண்டா அப்படின்ற செய்தியை இவங்க கடத்தும் போதுதான்.